தமிழகத்தில் உயர்கல்விக்கு செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கோவை அரசு கலைக்கல்லூரியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, இந்த தமிழ் புதல்வன் திட்டம் தொடக்க நிகழ்வு என்பது எங்கு நடக்க இருக்கிறது? அதேபோன்று இந்த திட்டம் சார்ந்த விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது இன்று தமிழகம் முழுவதும் துவங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் இன்றைய தினம் துவக்கி வைக்க இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. காலை 11 மணி அளவில் இந்த திட்டமானது கோவை அரசு கலை கல்லூரி வளாகத்தில் துவங்கப்பட இருக்கிறது. இந்த திட்டத்தின் மூலம் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்து வந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இன்று முதல் நடைமுறைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில் அந்த மாணவர்களுக்கு அதற்கான டெபிட் கார்டுகளை இன்றைய தினம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்க இருக்கிறார். இதன் மூலம் சரியாக 11:10 மணி அளவில் மேடைக்கு வந்து இந்த திட்டத்தை துவக்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து கோவை உக்கடம் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் ஒன்று 470 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3.8 கிலோமீட்டர் தொலைவில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புதிய பாலத்தையும் திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வுகளிலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பங்கேற்கிறார். இதனைத் தொடர்ந்து கனியூர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 116 அடி உயர கொடிக்கம்பம் மற்றும் கலைஞர் கருணாநிதி அவர்களின் வெண்கல சிலை ஆகியவற்றையும் திறந்து வைக்க இருக்கிறார். அடுத்தடுத்து 3 நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்றைய தினம் கோவை வர இருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ்நாடு முதலமைச்சரால் இன்னும் சில மணி நேரத்தில் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி குருசாமி.